ராமு ஒருத்தர். வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம். கடன் தொல்லை, வீடு விற்கும் நிலை வந்துச்சு. மனைவி, குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் இரவு கனவுல அவரோட குலதெய்வம் கருப்பண்ணசாமி தோன்றி சொன்னாரு, மகனே, நீ என் கோயிலுக்கு வா, மனசுல பக்தியோட வேண்டு, உன் குறை தீர்க்கிறேன். ராமு மறுநாளே குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போனார். அங்கே சாமி முன்னாடி நின்னு கண்ணீரோட வேண்டினார். குலதெய்வமே, என் வாழ்க்கை தோத்து போச்சு, குடும்பத்தை காப்பாத்து, ஒரு அதிசயம் நடத்து சாமி. அங்கேயே ஒரு பெரிய படையல் வச்சு கோழி மட்டன் எல்லாம் செஞ்சு வழிபாடு நடத்தினார். சாமி அவனை பார்த்து நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுவது போல் அவர் உணர்ந்தார். 3 நாள் கழிச்சு அதிசயம் நடந்துச்சு. அவரோட பழைய நண்பன் ஒருத்தன் திடீர்னு வந்தான். ராமு, உனக்கு உதவி தேவைன்னு கேள்விப்பட்டேன். என் கம்பெனியில பெரிய ஆர்டர் வந்துச்சு. எனக்கு உன் உதவி தேவை. உன்னோட பிசினஸ் பார்ட்னரா வர்றேன். முன்பணம் கொடுக்குறேன்னு சொன்னான். அதே வாரத்துல பல பழைய கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்காமலேயே பணம் திருப்பி அனுப்பினாங்க. வியாபாரம் படு வேகமா ஓட ஆரம்பிச்சது. கண்ணீரோட சொன்னார், குலதெய்வமே, நீ இல்லாம என் குடும்பம் இருந்திருக்காது. உன் அருள்தான் என் அதிசயம். குலதெய்வம் நம்ம குலத்தோடு பிறந்து நம்ம கஷ்டத்துல முதல்ல கை கொடுக்கும் தெய்வம். நீங்க உங்க குலசாமிய வேண்டுங்க, அவங்க அருள் நிச்சயம் வரும். உங்க குலதெய்வ அதிசயம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.